ஹாய்ங்க. இட்லி தோசைக்கெலாம் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமா தான். இந்த மாதிரி ஒரு டைம் குருமா செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அதை உரிச்சுக்கோங்க. அது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 பெரிய வெங்காயம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி ஒன்று. இப்போது இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்த போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கடுகு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சேர்த்துட்டு டேரெக்டாக வெங்காயமும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இடியாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் பாருங்கள், அதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்கடி வாரத்தில் 3 டைம் 4 டைமாவது அதை செய்வீங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா வதங்கி வந்துடும். அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சிருக்கும். ஸோ இது இருக்கட்டும். இது இருக்க கேப்பில் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா தனியாக, அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது இப்படி இருக்கட்டும். நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக சோம்பு சேர்த்திக்கோங்க. ஸோ சோம்பு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்திடலாம். உங்ககிட்ட எந்த மசாலா இருந்தாலும் சரி, சாம்பார் தூள், குழம்பு தூள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சோம்பு தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. ஸோ இதுதான், இவ்வளோ தான் மசாலாஸே. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இதுக்கான உப்பு நம்ம ஃபைனலாக சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா திக்காகி வரட்டும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், நான் அப்படியே லைட்டாக தான் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் நிறைய விட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். லைட்டாக விட்டுட்டு அது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா தக்காளி, வெங்காயம், மசாலாஸ் எல்லாமே நல்லா மசிஞ்சு சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ தான் நம்ம பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜார் மூடியும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையுமே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் மசாலாஸ் இருக்கும். ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்திக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ கொதிக்கட்டும். நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா அதெல்லாம் கொதித்து நல்லா வரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் இல்லையா, அதை போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பரான வெஜ் குருமா இது. இதை நீங்கள் ஏதாவது காய் கூட சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கேரட், பட்டாணி, பீன்ஸு இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட இதில் சேர்த்திக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஃபைனலாக தான் போட போகிறோன்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு, என்ன மண்சட்டி அப்படின்றதுனால அது சிம்மில் இருக்கட்டும். இப்போ சோம்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. அது வறுத்து எடுத்துகிட்டு கையாலேயே மசிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கையில் மசிக்கணும்னா பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுக்கணும். ரொம்ப கொடுத்திங்கன்னா நைஸ் ஆகிடும். ஒரு மாதிரி திரியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் போதும்.
நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே மேலால் தூவி விட்டுருங்க. இதை தூவினீங்க அப்படின்னா வாசனை அப்படியே தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை அப்படியே தூவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான குருமா ரெடி. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் மெயினே அந்த சோம்பு தான். சோம்பு வந்து வறுத்து அப்படியே நம்ம இறக்க போகிற ஸ்டேஜுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தூவிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். இட்லி தோசைக்கெலாம் அடிச்சிக்கவே முடியாது. இடியாப்பம் செஞ்சுருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.